மற்றும் ஒரு அண்மை செய்தி, இருக்கை மாற்றத்திற்கு பின்னர் சட்டமன்ற கூட்டத்தொடரை புறக்கணிக்கும் ஓபிஎஸ். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் இருக்கை மாற்றி கொடுக்கப்பட்டது. அதாவது முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலும் முன்பு அதிமுகவோடு அவர் இருந்தபோது அவருக்கு முதல் வரிசையே இருக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட காரணத்தினால் இருக்கையை மாற்ற வேண்டும் என தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து சபாநாயகரிடம் புகார் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையிலே அதனை ஏற்று சபாநாயகர் அந்த இருக்கையை மாற்றி கொடுத்திருந்தார். அதாவது முதல் வரிசையிலிருந்து இரண்டாவது வரிசைக்கு ஓபிஎஸ்னுடைய அந்த இருக்கை என்பது மாற்றப்பட்டது. எனவே அந்த இருக்கை மாற்றப்பட்டதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அவைக்கு உள்ளே செல்லாமல் தொடர்ந்து புறக்கணித்து வரக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து வருகிறது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் சட்டப்பேரவை கூட்டம் நடந்த போதும் அவர் சட்டப்பேரவைக்கு சில நாட்கள் வந்தாலும் வெளியிலேயே அந்த அட்டெண்டன்ஸ் வருகை பதிவேட்டில் மட்டும் கையொப்பமிட்டு அதன் பிறகு புறப்பட்டு சென்று விட்டார். அதே போல தற்போது இந்த ஆண்டிற்கான இறுதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. நேற்று இன்று என 2 நாட்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய நிலையில் நேற்று அவர் வரவில்லை, இன்று சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார். எனவே அவைக்கு உள்ளே வருவார், விவாதங்களிலே பங்கெடுப்பார் என எதிர்பார்த்த நிலையில் அவர் அட்டெண்டன்ஸ் அந்த வருகை பதிவேட்டில் மட்டும் கையொப்பமிட்டு விட்டு பிறகு சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகருடைய அறையிலே சென்று அமர்ந்து கொண்டார். சுமார் 1 மணி நேரம் சபாநாயகருடைய அறையிலே தான் இருந்தார். அங்கிருந்து அவர் சபாநாயகரை 1 மணி நேரம் பொறுத்து பார்த்து பேசிவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டார். இந்த இருக்கை மாற்றப்பட்ட பிறகு, அதாவது கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு அவர் இந்த அவைக்குள் வந்து செல்வதை அவர் புறக்கணித்து வருகின்றார். உள்ளே வருவது, தொகுதியினுடைய அந்த கோரிக்கைகள் பேசுவது, அதே போல விவாதங்களிலே பங்கெடுப்பது, அதற்கான விஷயங்களிலே அவர் தற்போது இருப்பதில்லை. முன்பு அவருக்கு எதிர்க்கட்சி வரிசையில் 2ஆம் இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது முதலிலே எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இருப்பார். அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலே அவர் இருந்து வந்தார். ஆனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த உட்கட்சி விவகாரங்கள் எல்லாம் நடைபெற்ற பிறகு அவரது இருக்கை 2ஆம் வரிசைக்கு, அதாவது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கைக்கு அடுத்த இருக்கையாக 2வது வரிசையிலே அவருக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்து அல்லது அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அவைக்கு உள்ளே செல்லாமல் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவை விவாதங்களில் பங்கெடுக்காமலும் அவைக்கு உள்ளே செல்லாமலும் புறக்கணித்து வருகின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.